அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பகுதியின் தொடர்ச்சியை இப்பதிவில் காண்போம். நரிகளை எல்லாம் பரிகளாக்கிய எம்பிரான் மன்னன் முன்பு மணிவாசகர் முன்னர் கூறியவாறே மூல நட்சத்திரத்தன்று குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்தினார். பின் குதிரைகளை பல வகையில் நடைகள் நடத்தி காட்டியும் ஆடல்கள் புரியச் செய்தும் மன்னனை மகிழ்வித்தார். மனமகிழ்ந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் குதிரை தலைவனாக வந்த சிவபிரானுக்கு ஒரு பொன்னால் ஆன ஆடையை பரிசளித்தான். நம் சிவபிரான் மன்னன் பரிசளித்த பொன்னாடையை தன் கை செண்டால் பற்றி கொண்டார். தான் தந்த பரிசினை குதிரை தலைவன் தன்னை அவமதிக்கும் விதமாக கை செண்டால் பெறுவதை கண்ட மன்னன் கொதித்தெழுந்தான். இதனை அருகிலிருந்து கண்ட வாத ஊரார் கை செண்டினால் பரிசு பெறுவது அவர்கள் நாட்டு வழக்கம் என கூறி மன்னனை சாந்தப்படுத்தினார். பின்னர் குதிரை இலக்கணம் அறிந்த புலவர்கள் குதிரைகளை எல்லாம் கண்டு வியந்து இவைகள் நல்ல நிறமும் நடையும் சுழிகளும் பெற்றுள்ளன என பாராட்டினார். அரசனும் தான் அளித்த பொருளை விட பல மடங்கு அதிகமான குதிரைகளை பெற்றதாக மகிழ்ந்து அவைகளை பந்தியில் சேர்க்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வாணிக தலைவனாக வந்த சிவபிரான் அரசனிடமிருந்து விடைபெற்று சென்றார். அன்று இரவு நடுநிசியில் குதிரைகள் யாவும் நரிகளாய் மாறியது. நரிகள் பந்தியில் இருந்த பழைய குதிரைகளையும் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படி மூளை முடுக்குகளிலெல்லாம் ஓடி மறைந்தன. காலையில் குதிரை சேவகர்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் வந்து முறையிட்டனர். இச்செய்தியை கேட்ட அரசன் சினம் பொங்கி அமைச்சர்களை அழைத்து வாத ஊரார் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களிடம் வாத ஊராரை சுடு வெயிலில் நிறுத்தி தலையிலே கல்லேற்றி வருத்துமாறு கட்டளையிட்டான். மேலும் அவரிடத்தில் குதிரை வாங்க கொடுத்த பொருட்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு வருமாறு உத்தரவிட்டான். படை வீரர்களும் மன்னன் கட்டளையை நிறைவேற்றும் விதமாக வாத ஊராரை வருத்தினர். வாத ஊரார் இறைவனை நினைத்து, ஐயனே, எனக்கு இத்தகைய துன்பங்கள் வருதல் முறையாகுமோ என்று கூறி வருந்தி நின்றார். வாத ஊராரின் துன்பம் துடைக்க எண்ணிய ஈசன் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகச் செய்தார். வைகையில் தோன்றிய பெரும் வெள்ளம் மதுரை மாநகரை ஆக்கிரமித்தது. பெரும் வெள்ளத்தை கண்ட ஊர் மக்கள் ஊழிக்காலமே வந்துவிட்டது என்று எண்ணி அஞ்சினர். மன்னனிடம் மக்கள் இன்னல் தீர ஒரு உபாயம் செய்யும்படி முறையிட்டனர். பாண்டிய மன்னனும் ஆற்று வெள்ளத்தை தணிக்க எண்ணி பொன், பட்டு முதலியவற்றை ஆற்றில் போட்டு ஆற்றை பணிந்தான். வெள்ளம் மென்மேலும் பெருகியதே அல்லாமல் சிறிதும் குறையவில்லை. இதை கண்ட மன்னன் தன் அமைச்சர்களோடு கூடி ஆராய்ந்து சிவனடியாராகிய வாத ஊராரை துன்புறுத்தியதன் விளைவே இவ்வெள்ளம் என்றறிந்தான். சிந்தை தெளிந்த மன்னன் வாத ஊராரை விடுவித்து அவரிடம் இவ்வெள்ள நீர் மதுரை மாநகரை அழிக்காதவாறு காப்பாற்றி அருள வேண்டும் என கேட்டுக்கொண்டான். வாத ஊராரும் இறைவனின் திருவருளை எண்ணி வியந்து இறைவனை வேண்டி நின்றார். வெள்ளத்தின் வேகம் சிறிதளவு குறைந்தது, எனினும் முற்றிலும் குறையவில்லை. இதனை கண்ட பாண்டிய மன்னன் மக்களையெல்லாம் திரட்டி ஒவ்வொருவருக்கு இவ்வளவு பங்கு என்று அளந்து கொடுத்து ஆற்றின் கரையை அடக்கும்படி ஆணையிட்டான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம்.